அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவடைந்திருக்கிறது. இந்த நிலையில் பூவந்தியைச் சேர்ந்த அபிசித்தர் என்ப மாடுபிடி வீரர் முதலிடம் பிடித்திருக்கிறார். அவர் காரை பரிசாக வென்றிருக்கிறார். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் பரிசான காரை அபிசித்தர் என்ற மாடுபிடி வீரர் பெற்றிருக்கிறார். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது. சீறி பாய்ந்து வரும் காளைகளை போட்டி போட்டுக் கொண்டு காளையர்கள் அடக்கினார்கள். காளைகளும் களத்தில் நின்று களமாடி பல்வேறு பரிசுகளை பெற்றுச் சென்றது. இந்த நிலையில் இந்த போட்டியில் முதலிடம் பெறும் மாடுபிடி வீரருக்கு சிறந்த பரிசாக கார் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் பூவந்தி பகுதியைச் சேர்ந்த அபிசித்தர் என்ற மாடுபிடி வீரர் 20 காளைகளை அடக்கி முதல் பரிசாக காரை தட்டிச் சென்றுள்ளார். 2023ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டியிலும் முதல் பரிசை அபிசித்தர் வென்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது 2வது முறையாக அவர் இந்த பரிசினை வென்றிருக்கிறார். டிராக்டர் பரிசாக வழங்கப்பட உள்ளது. சிறந்த மாடுபிடி வீரருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சார்பாக கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது. சிறந்த மாடுபிடி வீரருக்கும் சிறந்த காளைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாகவும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சார்பாகவும் முழுக்க முழுக்க என் நண்பர்கள் தானே காரணம். எஸ்எம்கே அவினாஷ் நண்பர்கள் நத்தம் பாரதி அண்ணே மதுரை சிஎம் உதயா அவங்க மூலியமாக ஒரு நல்ல ஒரு நட்பு கிடைச்சு, நல்ல ஒரு சப்போர்ட் கிடைச்சு. பாத்துக்கோங்க, உள்ள ஒரு மாடு இருக்கு. பத்திரிகையாளர் கவனமா இருங்க. உள்ள ஒரு மாடு இருக்கு. ஒரு நிமிஷம் வாங்கிக்கிறோம், அப்புறம் வாங்கிக்கிறோம். பத்திரிகையாளர் கொஞ்சம் கவனமா இருங்க. பத்திரிகையாளர் கொஞ்சம் கவனமா இருங்க. கொஞ்சம் மாடு உள்ள இருக்கு. முன்னாடி இருக்க ஜீப் வாங்க. அங்க செகண்ட்ல நிக்கிற வண்டி வாங்க சார். நீங்க வந்து நீங்க காவலர்களோட மொத்தமா அப்படி